எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களை தேடி கம்யூனிகேஷன் வரப்போகுது. அது யார்கிட்ட இருந்து? ஸோ அந்த பர்சன் எந்த மாதிரி எனர்ஜிஸில் இருக்காங்க, எதுக்காக உங்களை கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் நம்ம எனர்ஜிஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ 2 பயல் எடுத்திருக்கேன். பயல் 1 மிக்ஸ்டு ஒரு பிரேஸ்லெட் கலர்ஸ். பயல் 1, பயல் 2 ஒயிட் கிறிஸ்டல் பிரேஸ்லெட். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங். இன்ட்யூஷன் அப்படின்றது ஃபஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். அது கீழே கூட உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தோன்ற ஒரு பயல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, பயல் 1 போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மல்டி கலர் பிரேஸ்லெட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ எந்த நபர் உங்களோட பேசணும்னு நினைக்கிறாங்க, யார் உங்களோட பேசணும்னு நினைக்கிறாங்க? குவார்ட்ஸ் எடுத்துடலாம். ஓகே, 8 of Wands, Sun, Wheel of Fortune. இவங்களுக்கு இப்போ தான் ஒரு தைரியம் வந்திருக்கலாங்க. ஒரு ஷேடோ சைட்லேருந்து இவங்க வெளியே வந்திருக்கலாம். சம் ரியலைசேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு அதாவது இவங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை லவ் சிச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை பேரண்ட் இல்லை பசங்க அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ எனி ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு இப்போ தான் உங்களுடைய அருமை, உங்களுடைய ஒரு நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சிலருக்கு இவங்க கெரியர் சைடில் கூட இருக்கலாம். ஸோ இந்த கால் ஒரு இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி இருந்த பயம், கன்ஃபியூஷன் போயிருக்கும். இல்லை அந்த சிச்சுவேஷனுக்கு இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்கள் மேலே கிடச்சிருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏதோ தப்பு பண்ணிட்டோமே, இந்த பர்சனை இந்த மாதிரி பேசிட்டோமே, இந்த மாதிரி நினச்சிட்டோமே, இந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கக்கூடாது, சிச்சுவேஷன் ஏன் வந்துச்சு, நல்லா இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்லா இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நாமளே ஒரு கெடுத்துக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் இவங்க மனதில் வர்றதுக்கு ஒரு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த பர்சன்ட்டிருந்து 8 hours, 8 days, 8 weeksக்குள்ளே இந்த ஒரு கம்யூனிகேஷன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ இவங்க திருந்தி வருவாங்க, ரியலைஸ் பண்ணிட்டு வருவாங்க, அந்த மாதிரி தெரியுது. உங்களோட 2 பேருடைய கனெக்டிவிட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா 2 பேருக்குமே ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஏன்னா சன் அண்ட் 10 of Pentacles வரும்போது ஒரு அந்யோன்யம் தெரியுது, ஒரு மியூச்சுவல் தெரியுது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைக்காக இப்போ ஒரு பிரிவு இருக்கலாம், இல்லை சரியாக பேசாமல் இருக்கலாம், முகம் கொடுத்து பேசாமல் இருக்கலாம், மனசில் ஏதோ வச்சுட்டு ஒரு முன்னாடி சும்மா ஒரு பேசணும் அப்படின்ற மாதிரி கூட இவங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் 2 பேருக்குமே இந்த சிச்சுவேஷன் நடந்திருக்கும், ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் தான் உங்களோட பேசணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன சொல்லலாம், இவங்க ஃபேமிலியில் இல்லை இவங்க பண்ணுற ஒர்க்கிங்கில் இல்லை படித்த விஷயத்தில் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறவங்க, மணி ஒரு வயசுலையும் சரி எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் உங்களோட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னும் கார்ட்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பயப்படுறாங்க. உங்களோட பேசினா ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா, இல்லை ஆல்ரெடி நடந்த தப்பை நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, இதுக்காக இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, உங்களை நினச்சி அவங்க பயப்படுறாங்க.
ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு இது வந்து அவங்களோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சந்தர்ப்பம் அந்த மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அந்த மிஸ்டேக் பண்ண வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கனெக்டிவிட்டி நல்லா தான் இருந்திருக்கு முன்னாடி ப்ரீவியஸாக. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஏமாற்றம் வந்து உங்களால் வந்து தாங்கிக்க முடியலை. அதனால் நீங்கள் வந்து இவங்களோட சண்டை போட்டிருக்கலாம், இவங்கள வந்து ஒரு திட்டியிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசியிருக்கலாம். பட் அந்த டைமில் அவங்க வந்து புரிஞ்சிக்காமல் உங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறது, இல்லை சொல் பேச்சு கேட்டிருக்கிறது, உங்களை வந்து இக்னோர் பண்ணியிருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ அவங்க வாலண்டரியாக வரும்போது, அவங்க புரிஞ்சு தெரிஞ்சு வரும்போது, இந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அவங்க முன்னாடி பண்ண விஷயம் நீங்கள் பண்ணிடுவீங்களா அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே எஸ், நீங்கள் வந்து விட மாட்டீங்க. என்னென்னா, இந்த ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட், முன்னாடி இவங்கக்கிட்ட இருந்த ட்ரஸ்ட் அவங்கக்கிட்ட மறுபடியும் கிடைக்கிற வரைக்கும் இவங்கள வந்து இந்த என்ன கோர்ட்டில் நிற்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறது, அது மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபீல் இருக்குது. அதை பயப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தள்ளி நிற்கிறாங்க, ஒரு அவங்க ஒரு ஸ்டாண்ட் பண்ணாலும் இந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குமே. இல்லைன்னா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல நட்பு, நல்ல ஃப்ரெண்ட், நல்ல ரிலேஷன்ஷிப் இழந்துருவோமா அப்படின்ற ஒரு பயம் கூட இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க லைஃப்பில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு 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 பர்சன், இவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, கைட் பண்ணவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து இவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க முன்னாடி. ஓகே, ஸோ இவங்களுக்கு இப்போ கிடைச்ச விஷயமா இருக்கட்டும், இவங்க வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் வந்து அதில் ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களுடைய ஒரு ஹாப்பி லைஃப்க்கு, இல்லை அவங்களுக்கு அந்த லேடர் மாதிரி நீங்கள் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லா விதமான ஒரு சென்சிட்டிவ், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மேனர் இங்கே வந்துடுது. ஸோ அதனால் இவங்க வந்தாலும் வர்றதுக்கும் ஏதோ ஒரு தடுக்கிறது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ஆன்சர் இல்லை. அந்த பயம் இருக்குது அவங்களுக்கு. நீங்கள் வந்து விட்டுட்டு போயிடுவீங்களா, இந்த மாதிரி இவங்கள வந்து ஒரு முன்னாடி இருந்த அந்த இது கிடைக்காத நிராகதியாக விட்டுருவீங்களா அப்படின்றலாம் இவங்களுக்கு பயம் இருக்குது. பட் இவங்க வருவாங்க. இவங்களுக்கு வந்து வேறு உங்களை மாதிரி ஒரு பர்சன் அவங்களுக்கு இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது அப்படியே இந்த எனர்ஜி வந்து மாற்றி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கூட அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்து ஒரு பர்சனுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறது கூட அந்த மாதிரி வரும். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மெசேஜ். ஏன்னா இந்த விஷயம் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பர்சன் அவங்களாக இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பர்சன் வந்து உங்களை கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இல்லை. பட் அவங்க உங்கள் லைஃப்பில் வேணும். ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய லைஃப் ட்ராக் மாற்றிருப்பாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, இல்லை பாண்டிங், ஒரு சம்திங் உங்கள் லைஃப்னால் என்னன்னு உணர வச்சுருக்கிற ஒரு மாஸ்டர் ஒரு ரோல் அப்படின்றது மாதிரி எனக்கு தெரியுது அந்த பர்சன், இல்லை நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட பர்சன்ட்ட இருந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. 8 hours, 8 days, 8 weeks. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஐஷா அக்கௌண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, pile 2 நீங்கள் வந்து இந்த ஒயிட் கிறிஸ்டல் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங். யார் உங்களோட பேசணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய எனர்ஜி என்ன, அதை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்க கார்டு வந்து டெத், 8 of Pentacles,
9 of cups, 5 of wands. எஸ், இவங்க வந்து எனி ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஃபேமிலியில், ரிலேஷன்ஷிப்பில், லவ் ரிலேஷன்ஷிப்பில், கெரியரில் யாரை வேணாலும் இருக்கலாம். இவங்க வந்து கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு போனவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு லாங் பீரியட் கேப் கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. பட் இவங்க வந்து ஒரு ரீயூனியன் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட இருந்து பெற வேண்டி இருக்கும். இப்போ அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது இங்கே. அதை சொல்லணும் அப்படின்னா 5 ஆஃப் வாண்ட்ஸும் இருக்குது. உங்களுடைய கனெக்டிவிட்டியில் ஏதோ ஒரு அகைன்ஸ்ட் இல்லைனா வந்து ஒரு தேர்ட் பர்சன் இன்ட்ரப்ஷன் அந்த மாதிரியும் இங்கே இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து இவங்க ஸ்டெப் எடுக்கலை. இவங்க நினைக்கிறாங்க தான் சொல்லுவேன். இவங்களுக்கு வந்து மனசில் தோணுது. ஏன்னா இவங்க இப்போ உங்களை விட்டு போயிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் இல்லை ஏதோ வந்து அவங்களுக்கு வந்து சரிப்பட்டு வரல, அவங்களுக்கு பிடிக்கலை, இல்லை உங்ககிட்ட இருந்த அந்த லவ் இந்த 9 ஆஃப் கப்ஸ் வந்து அங்கே கிடைக்கல. ஈவன் தோ உங்ககிட்ட 9 ஆஃப் கப்ஸ் கிடைச்சது கூட ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சொல்லலாம். ஏன்னா வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் அந்த சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்திருக்கு, அதே மாதிரி 5 ஆஃப் வாண்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஒரு கார்டில் நடுவில் அந்த 9 ஆஃப் கப்ஸ் கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் தான் ஒரு இந்த பாண்டிங் வேணாம், இல்லை ஏதோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மணி வைஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை இவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம். அதனால அவங்க வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு விலகி இது ரிலேட்டிவ்ஸ், ஒரு பிளட் ரிலேஷன் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு சொத்துக்கு தகராறு, இல்லை மணி விஷயத்தில் பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கலாம். பட் இப்போ இவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசணும், ரீயூனியன் ஆகணும், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் அங்கே போயிட்டுருக்கு, உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து போயிட்டுருக்குங்க மைண்ட் செட். இன்னும் வந்து முடிவு எடுக்கலை, ஆனால் பேசணும்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து கஷ்டம் அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கறனால இவங்களுக்கு தெரியும். இப்போ வந்தாலும் இந்த சிச்சுவேஷன் தான் உங்கள்கிட்டையும் அது ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு ஸ்மூத் இல்லை, இங்கே ஸ்மூத்தாக ஒரு இந்த இது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், இந்த கனெக்டிவிட்டி இல்லை. பட் இவங்க இப்போ ஃபேஸ் பண்ணுறதை விட இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஒரு வைப் எனக்கு வருது. ஓகே, எஸ், இவங்க விட்டு போனவங்க, அதான் நான் சொன்னேன். 8 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து இவங்க வேணாம், உங்களை வந்து வேணாம் அப்படின்றத விட்டுட்டு போனவங்க. ஓகே, பட் இவங்க வந்து இப்போ வரணும், ரீயூனியன் ஆகணும், ஒரு உங்கள்கிட்ட அந்த பாண்டிங் மறுபடியும் அந்த கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஈவன் தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சும். ஓகே, எஸ், இது வந்து என்னென்னா மெஜிஷியன் வந்திருக்கு. இவங்க கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா இவங்களுக்கு வந்து உங்களுடைய மெமரிஸ் அப்படின்றது இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மெஜிஷியன் வரும்போது இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு மேனிப்புலேட்டிங் எனர்ஜி கூட தெரியுது. இவங்க முன்னாடி கூட அதுதான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் ஒரு 9 ஆஃப் கப்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரூவாக ஒரு பியூரிட்டி அப்படின்றது இவங்களுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் இவங்களுக்காக நீங்கள் அந்த ஹெல்ப், அந்த மணி வைஸில் இல்லை ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டாக கூட இருக்கலாம், நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இவங்க அது ரியலைஸ் பண்ணலை. ஏன்னா நீங்களே வந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. அது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணலை. இப்போ அந்த ஒரு ரியலைஸ் பண்ணிட்டு வரும்போது இப்போ இந்த மேனிப்புலேஷன் என்ன, நீங்கள் மனசு மாறிட்டீங்க. என்ன அப்படின்னா ஸோ இவங்களுடைய ஒரு சென்ஸ் இவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து நீங்கள் உணர்ந்துட்டீங்க. இப்போ வந்தாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதாவது வந்து அதே லவ் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்குமா, இல்லை அந்த ஹெல்ப் உங்கள்கிட்ட கிடைக்குமா? ஈவன் இது கரியரில் கூட இருக்கலாம். அந்த ஹெல்ப் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்குமா? ஸோ முன்னாடி கிடைச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மணி வைஸில் ஏதோ ஒரு விஷயம் இவங்ககிட்ட இருந்து கிடைக்குமா அப்படின்ற டவுட் இவங்களுக்கு இருக்குது. ஸோ பயம் அப்படின்றதும் இங்கே இருக்குது. ஆனால் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்படின்னா ஒரு மெஜிஷியன் அண்ட் டெத் வரும்போது இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க.
இவங்க மேனிப்புலேஷன் அப்படின்றது தெரியுது. உங்களை வந்து அந்த ஒரு கப்ஸ் லெவலில் ஒரு எமோஷ்னலாக டார்ச்சர் கொடுக்குறது, டார்கெட் பண்ணுறது, மறுபடியும் இவங்க எப்படி இவங்களை வந்து கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்களோ அதே கண்ட்ரோல் உங்களை கொண்டு வர்றது. நீங்கள் வந்து ஏமாந்தீங்கன்னா இவங்க ஏமாற்ற தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வைப் வருது. இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க இவங்க வந்து நீங்கள் விலகி வந்திருக்கலாம், இல்லை இவங்களை வந்து இனிமேல் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பட் இவங்க வந்து இவங்களுடைய எனர்ஜி மேஜிஷியன் எனர்ஜி. ஸோ இதுதான், இந்த மாதிரி பர்சன் தான் உங்களோட வந்து காண்டாக்ட் பண்ணணும், மறுபடியும் ரீயூனியன் ஆகணும், ரீபாண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு அவேராக இருக்க வேண்டிய டைம் தான். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.